Dear students, good morning to all. Spot theorist ஒரு சாப்டர் பார்த்துட்டு வந்துருக்கோம். இன்னைக்கு பிரேசஸ்ல பார்க்கலாம். சார் ஒரு சாப்டர் பார்த்து வரீங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 151 152 எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் போய் நம்மள்ட்ட பீஸ் கட்டி படிக்கிற பசங்க we send them one book, grammar book, spoken book அனுப்புறோம். அவங்க சென்டென்ஸ்லாம் கிராமர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சென்டென்ஸ்லாம் படிச்சு காட்டுவீங்க. உங்களோட டைம் வந்து 98 to 10. Between 8 and 10. இந்த டைம் வந்து டென்டேட்டிவ் மாறும். சென்னையில் கிளாஸ் இல்லாட்டா இப்போ இவன் காஞ்சிபுரம் அல்லது இப்போ கம் ஏழு அப்படின்னா டைம் மாறும். ஐ கேன் டெல் யூ இன் அட்வான்ஸ். முன்கூட்டியே சொல்லுவேன் இன்னைக்கு என்ன டைம் அப்படின்னு குரூப்பில் போட்டுருவேன். டோன்ட் வரி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் ஆக்சுவல் பேஜ் 151 152 பார்த்துக்கோங்க. 152ல் 1 போட மறந்துட்டேன். 151 152 ரைட். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா புக்கில் ஸ்பாட் எரர் ப்ரிபோசிஷன்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஃப்ரேசஸும் கிட்டத்தட்ட ப்ரிபோசிஷன் சேர்ந்துக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம ஃப்ரேசஸ்னு புரிஞ்சுக்கலாம். இந்த சாப்டரில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு மெமரைஸ். மனப்பாடம் பண்ணணும். கிராமரில் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நிறைய சாப்டர்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணுறது தான். ஒரு 50% தான் புரிஞ்சுக்கிறது, மீதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது. இப்போ கவனிங்க, ஃப்ரேசல் வர்பெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். லுக் ஆஃப்டர், கிவ் அப். லுக்கு தனியாக மனப்பாடம் பண்ணுறது, ஆஃப்டர் தனியாக மனப்பாடம் பண்ணுறது. லுக்குக்கு ஒரு அர்த்தம், ஆஃப்டருக்கு ஒரு அர்த்தம் சேர்த்து. லுக்குன்னா பார்க்கறது, ஆஃப்டர்னா பிறகு, பிறகு பார்க்கறதுன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. புரியுதா? பிரேசல் அர்த்தத்துக்கு தனி அர்த்தம். அது எத்தனை வருஷம் இருக்கும், அது இருக்கு என்ன 10,000 இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா வர்பு பக்கத்தில் ப்ரிபோசிஷன் அல்லது வர்பு பக்கத்தில் அட்வர்ப் சேர்ந்ததுன்னா பிரேசல் அர்த்தம். அதனால கிராமர் கிடையாது. ஸோ வி ஹேவ் டு மெமரைஸ், மனப்பாடம் பண்ணணும். அப்புறம் ஃப்ரேசல் ப்ரிபோசிஷன், இது நம்மளுக்கு கிளாஸில் போர்டில் எழுதி போட்டிருக்கோம். என்னட்டு காம்பவுண்ட் காம்பவுண்ட் சிம்பிளில் சிம்பிள் சென்டென்ஸ்க்கு ஃப்ரேசஸ் ப்ரிபோசிஷன் எழுதி போட்டிருக்கோம். டியூ டு, இந்த ஈவெண்ட் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப்னா எழுதி போட்டிருக்கோம் இல்லையா? அது தமிழ் அர்த்தத்தோடு தான் கொடுத்துருக்கவங்களுக்கு தமிழ் அர்த்தத்தோடு மனப்பாடம் பண்ணலாம். அது தவிர சாரி இன்ஃபினிட்டிவ் ஜார்னு ஒரு சாப்டர் பார்த்துருக்கோம். நான் மெயின் புக் 2ல் லெவல் 2ல் புக் 2ல் பார்த்துருக்கோம். அதில் நிறைய ஃப்ரேஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதையும் மனப்பாடம் பண்ணுங்க. அதே தமிழ் மீனிங் எழுதி போட்டுருவோம், தமிழ் மீனிங்கோட மனப்பாடம் பண்ணுங்க. அப்புறம் சில வேர்ப்ஸ் எல்லாம் சில ப்ரிபோசிஷன் தான் வந்திருக்கும், அதை மனப்பாடம் பண்ணணும், வேற வழியே இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வேர்டெல்லாம் பாருங்க. சி, வாட்ச், லுக், லிசன், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அர்த்தம் வராமல் இருக்கும். சீனா பார்க்கறது, வாட்ச்னா கவனிக்கிறது, லுக்னா பார்க்கறது, லிசன்னா கவனிக்கிறது, அப்படிலாம் இருக்கு இல்லையா? ஆனால் ஒரு பறவையை பார்க்கிறேன், நான் வானத்தை பார்க்கிறேன்னு ஐ சி த ஸ்கை தான், ஐ வாட்ச் த ஸ்கை தான். ஆனால் ஐ லுக் த ஸ்கைன்னு சொல்ல முடியாது. ஐ லுக் அட் த ஸ்கை. இதுதான் சார் ரோதனை தான். இட்ஸ் ஃபாரின் லாங்குவேஜ். வி ஆர் சப்போஸ் டு மெமரைஸ். வேறு வழியே இல்லை, மனப்பாடம் பண்ணி தான். லிசன்ற வர்பு வந்து நான் பக்கத்தில் 2 போடணும். பக்கத்தில் நவுன் வந்தால் 2 போடணும், பக்கத்தில் அட்வர்ப் வந்தால் 2 போட வேண்டாம். லிசன் நம்ம மேலே பார்த்து சொல்லலாம் இல்லையா? அதனால பக்கத்தில் நவுன் வந்தால் என்ன பண்ணணும், 2 தான் போடணும். ரிப்போர்ட் பக்கத்தில் நவுன் தான் வரும். லிசன்ற வர்புக்கு 2 தான் வரும். புரியுதா? சில அட்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்கு, அது சில ப்ரிபோசிஷன் தான் எடுத்துக்கும். இந்த லிஸ்டெல்லாம் எங்கே சார் இருக்குன்னா கிராமர் புக்ஸில் இருக்கும், அல்லது நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். வேர்ட்ஸ் ஃபாலோவர்ட் பை ப்ரிபோசிஷன் ஃபாலோவர்ட் பை சர்டன் நவுன்ஸ், ப்ரிபோசிஷன் ஃபாலோவர்ட் பை சர்டன் அட்ஜெக்டிவ்ஸ் போட்டிங்கன்னா யூ வில் கெட் தம். அது வந்து இந்த டிக்ஷனரி, நல்ல டிக்ஷனரி எடுத்து ரெஃபர் பண்ணி தமிழ் மீனிங் பார்த்து வச்சுட்டு மனப்பாடம் பண்ணுது. புரியுதா? பி அகடமிக். அப்படியே ஒரு பாதை பார்த்தாலே மனப்பாடம் ஆடுறதுலாம் கிடையாது. இட்ஸ் எ லாங்குவேஜ். புரியுதா? ஃபாரின் லாங்குவேஜ். இப்போ ஃபாண்ட் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ். ஃபாண்ட் ஆஃப், அவேர் ஆஃப், அப்ரைட் ஆஃப், இதெல்லாம் வந்து ப்ரிபோசிஷன் ஆஃப் தான் வரும். ஐ எம் அவேர் ஆஃப் இட்னா நான் அதை பற்றி கவனத்தோடு இருக்கேன், எச்சரிக்கையாக இருக்கேன்னு அர்த்தம். அப்ரைட்னா பயம். ஐ எம் அப்ரைட் ஆஃப் ஸ்னேக்ஸ், ஸ்ட்ரீட் டாக்ஸ், அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஃபாண்ட் ஆஃப்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஃபாண்ட் ஆஃப் மை கிராண்ட் பேரண்ட், எனக்கு தாத்தா பாட்டினா ரொம்ப பிடிக்கும். நம்ம இஷ்டம், ஏதோ நவுன் போட்டு போகிற பக்கத்தில் ப்ரிபோசிஷன் வந்தாலே பக்கத்தில் நவுன் தான். ஸோ இதை மனப்பாடம் பண்ணணும். சில வேர்பு தான் இருக்குது, அது ப்ரிபோசிஷன் கிடையாது. நம்ம தமிழ் அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா அங்கே ப்ரிபோசிஷன் இருக்க மாதிரி தெரியும். நான் அந்த கல்லூரியில் சேர்ந்தேன் அப்படின்னு நம்ம தமிழில் நினச்சிருக்கோம். இங்கிலீஷில் சொல்கிறேன், எப்படி சொல்கிறது? ஐ ஜாயின்ட் இன் தட் காலேஜ் சொல்லக்கூடாது. சார் நீங்கள் தான் சார் ப்ரிபோசிஷனில் இல்லைன்னா இன்னுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார். அப்போ ஐ ஜாயின்ட் இன் தட் காலேஜ் தான் சொல்லணும். ஐ ஜாயின்ட் அட் த காலேஜ் தான் சொல்லணும்னா வராது. ஜாயின் அதுக்கெல்லாம் ப்ரிபோசிஷன் கிடையாது. என்டர் அப்படின்னா உள்ள நுழையிறது, அதுக்கு ப்ரிபோசிஷன் கிடையாது. என்டர்ட் த ரூம் தான். என்டர்ட் இன் த ரூம், என்டர்ட் இன்டு த ரூம், அதெல்லாம் கிடையாது. டிஸ்கஸ்னா விவாதிக்கிறது.
we discussed the matter அவ்வளவுதான். we discussed about the matterலாம் வராது. ப்ரிபோசிஷன் கிடையாது. பாஸ் ஐ பாஸ் எஸ்எல்சி தான். ஐ பாஸ் இன் எஸ்எஸ்எல்சி சொல்லக்கூடாது. புரியுதா? அப்புறம் அக்காம்பனினா கூட போகிறது. கோ வித் ஹிம்னா அக்காம்பனி ஹிம். அந்த அக்காம்பனி போட்டு பக்கத்தில் வித்து போடக்கூடாது. வித்துன்ற ப்ரிபோசிஷன் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்குது தேடி தான் வேறு வழியே இல்லை. ஒரு குடும்பம் போகிறோம் அப்படின்னா காஞ்சிபுரம் மொத்தம் எத்தனை தெரு இருக்குது சொல்லுங்கள். அது எதெல்லாம் லைட் ஷீட்டு, எதெல்லாம் நேரோ ஷீட்டு, இத்தனை தெரிஞ்சதுனால தான் நான் டிரான்ஸ்ஃபர் கிட்டே காஞ்சிபுரம் போவேன். இல்லை போக மாட்டேன்னு சொன்னதெல்லாம் வழி இருக்குது. ஒரு ஊருக்கு போகிறோம், இங்கேருந்து இந்த வழி போகிறோம், அந்த வழி போகிறோம், வழி தெரிஞ்சுக்க போகிறோம், இடம் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். திஸ் இஸ் த சேம் வே டு பி ஃபாலோட் பை தி லாங்குவேஜ் ஃபாரின் லாங்குவேஜ். புரியுதா? சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கோம் பாருங்க. அட்டெண்டுன்னு ஒரு அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அர்த்தம். அட்டெண்ட் அர்த்தம் கலந்து கொள்ளுதல். இந்த அட்டெண்ட் வர்க்கு பக்கத்தில் ப்ரிபோசிஷனே இல்லாத என்ன அர்த்தம், ப்ரிபோசிஷன் டூ வந்தால் என்ன அர்த்தம், ப்ரிபோசிஷன் ஆன் வந்தால் என்ன அர்த்தம் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய வர்க்கு இருக்குது. அக்ரி, அக்ரி ஆன், அக்ரி டு, அக்ரி வித் இருக்கு. ஸோ வேர்டு எடுத்து வச்சுட்டு டிக்ஷனரி பார்த்து அர்த்தம் என்ன பண்ணணும்னு சில கிராமர் புக்கில் சில டிக்ஷனரியில் தேவோட கிவன் யூ சென்டென்சஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கூட இருக்கும். அதையும் பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியாதா? ஏன் சார் நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு கேட்டாங்க. நான் எத்தனை சென்டென்ஸ் நடத்துறது ஃப்ரேசஸ்க்கு? புரியுதா? அதனால் கவனி. அட்டெண்டுன்னா கலந்து கொள்ளுதல். ஐ அட்டெண்ட் எடுத்த ஃபங்க்ஷன், நான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அட்டெண்ட் டு அப்படின்னா அட்டெண்ட் பக்கத்தில் டூ வந்ததுன்னா நம்ம செய்கிற டியூட்டிக்கு வரும். அட்டெண்ட் பக்கத்தில் ஆன் வந்ததுன்னா ஒரு மனுஷனை குறிக்கும். இப்போ அந்த ரெண்டு சென்டென்ஸ் பாருங்க. கோ அண்ட் அட்டெண்ட் டு யுவர் கிளாஸ். ஸ்டாஃப் உட்காந்து அட்டென்ஷன் இருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கலந்து என்ன இந்த பெல் அடிச்சோட அந்த சார் கலைக்கு போயிட்டேன். கோ அண்ட் அட்டெண்ட் டு யுவர் கிளாஸ். கிளாஸை போய் கவனி அப்படின்னு சொன்னோம்னா கிளாஸ்ன்றது உயிரற்ற பொருள். அப்போ அட்டெண்ட் டு யுவர் கிளாஸ், அட்டெண்ட் டு யுவர் டியூட்டி. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அட்டெண்ட் ஆன், கோ அண்ட் அட்டெண்ட் ஆன் த கெஸ்ட். கெஸ்ட்லாம் வந்துருக்காங்க பாருங்க, உட்காந்து பேசிட்டு இருக்கு. ஓகே, நம்ம எல்லாரும் வரவே எல்லாரும் கூப்பிட்டு காஃபி ஏதாவது சாரி அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இல்லையா? அப்போ கோ அண்ட் அட்டெண்ட் டு த கெஸ்ட்னு சொல்லக்கூடாது. கோ அண்ட் அட்டெண்ட் ஆன் யுவர் கிளாஸ்னு சொல்லக்கூடாது. ஸோ ஒரு டியூட்டியை பற்றி சொல்கிறோம், ஒரு வேலையை பற்றி சொல்கிறோம்னு சொன்னோம்னா அட்டெண்ட் பக்கத்தில் டூன்ற ப்ரிபோசிஷன் வரணும். ஒரு பீப்புளை போய் கவனிக்கணும், ஒரு பேஷண்ட்டை கவனிக்கணும். ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருக்காங்க, நர்ஸை பார்த்து சொல்லுவாங்க கோ அண்ட் அட்டெண்ட் ஆன் த பேஷண்ட்ஸ். பேஷண்ட்ஸ் எல்லாம் கவனிங்க, நான் ரவுண்ட்ஸ் பார்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு பேஷண்ட்டோ கெஸ்ட்டோ பக்கத்தில் ஆளை பற்றி சொல்கிறோன்னா, பீப்புள் பற்றி சொல்கிறோன்னா அட்டெண்ட் பக்கத்தில் ப்ரிபோசிஷன் ஆன். ஒரு ஒர்க்கை பற்றி சொல்கிறோன்னா அட்டெண்ட் பக்கத்தில் ப்ரிபோசிஷன் டூ. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ஃபங்க்ஷனை கலந்துக்கிறது அப்படின்னு கோ அண்ட் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன், கோ அண்ட் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன், அவ்வளோதான். புரியுதா? இந்த சாப்டரில் இதுக்கு மேலே எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சென்டென்ஸ் படித்து காட்டுங்க. பிட்வீன் 8 and 10 PM இந்த சாப்டர் ஸ்பாட் ஏரியாஸில் கடைசி சாப்டர் இது படித்து காட்டுங்க. நீங்கள் புரிஞ்சின ஆன்சரை எழுதுங்க. தப்பு வந்தால் என்டர்டைன்மெண்ட் சொல்லுங்கள். புரியுதா? ஏன்னா பிகாஸ் தேர் ஆர் மோர் தென் 50 சென்டென்சஸ். இந்த போர்டில் யூ கேன் ரைட் மோர் தென் 10 சென்டென்சஸ். 10 சென்டென்ஸ் மேலே எழுதவே முடியாது. அப்போ ஐ ஹேவ் டு ரைட் 5 pages. போர்ட்லேயே 5 times எழுதணும் நான். இட் இஸ் வெரி ஹார்ட். நீங்களே வீடியோ பார்க்க மாட்டீங்க. புரியுதா? சாப்டர் நல்லா புரிஞ்சுதா? தெரியுது யாருக்கு புரியல சரியா? முகத்தில் குறை தெரியுது. இன்ஸ்பைட் ஆஃப் த கம்ப்ளைண்ட் ஐ டு, அவ்வளோதான். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணுறது தான். மனப்பாடம் பண்ணுறதை புரிஞ்சுக்கிறது. ஸோ ப்ளீஸ் டூ தட். குட் நைட் சொல்லிடலாமா? இன்னொரு கிளாஸை பார்க்கலாமா? குட் நைட்.